சண்டே நைட் பண்ண டின்னர் வீடியோ இது. ஃபஸ்ட்டு தேவையான மாவை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் சூடு பண்ணி இளஞ்சூட்டில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணினா இளஞ்சூட்டில் சுடு தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 5 மணிக்கு மாவு பிசைஞ்சு வச்சா 7 மணிக்கு சுடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் மாவு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இவர் இந்த மாதிரி சப்பாத்தி ரவுண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ரவுண்டாக வந்துடும். எனக்கு வந்து எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது அவர் என் கூட தான் இருப்பார். 5 மணிக்கு மேலே எப்போவுமே கூட தான் இருப்பாங்க. ஆஃபீஸ் விட்டு வந்துடுச்சுன்னா பின்ன எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் எப்போவுமே. அவர் இருந்தான்னா எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார், இல்லைன்னா நான் தனியாக தான் செய்யணும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவி அழகாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும். நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும். நான் சப்பாத்தி பண்ணால் அது வந்து அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. அது அழகாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணி கொடுத்து அவரே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாமலும் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லார் வீட்டிலும் எப்படின்னு தெரியல, ஆனால் என் வீட்டில் இப்படி தான். அவர் நான் தனியாக செய்கிறத பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டார். அவர் கூட வந்து ஏதாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பார். அது நான் எவ்வளோ வேணான்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அது எனக்கு பழகி போயிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு, சிம்னா ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லை, லோயும் கிடையாது, நடுவில் அந்த மாதிரி கொஞ்சம் கருவாமல் சுட்டு எடுக்கணும். நான் இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சப்பாத்தி எப்படி கருவி போயிடும். நம்மளே ஏதாவது எடுக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கருவும். அங்கே நின்றுட்டே சுடணும். சீக்கிரம் இந்த கிச்சனில் நின்னாலே சூடு அதிகம் தானே சப்பாத்தி சுடும்போது. அது சீக்கிரம் சுட்டு எடுக்கிறதுக்காக 2 கல் வச்சுட்டோம், சீக்கிரம் சுட்டு எடுக்கிறதுக்காக. பாக்கி சப்பாத்தி வந்தால் கூட காலையில் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவேன். மீந்துடுச்சுன்னா கூட பரவாயில்லை, அது கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ருவேன். நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ணேன். சீக்கிரம் பண்ணி முடிக்கிறதுக்காக பன்னீர் கிரேவி, இல்லைன்னா சிக்கன் கறி இருந்தால் ஓகே, இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஐட்டம்ஸ் தான் வந்து எப்போவுமே சப்பாத்திக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனாலே தெரியலை, எனக்கு வந்து சப்பாத்தி வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட சப்பாத்தியை சுட சொல்லிவிட்டு அவர் வந்து பன்னீர் மசாலா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பன்னீர் எல்லாம் கட் பண்ணி, பார்த்திங்களா
கொஞ்சோண்டு நம்மளை பார்க்காம இருந்துச்சுனாலே தீஞ்சிடும். அதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சரி சீக்கிரம் ஆகட்டும் சொல்லி ஹை ஃப்ளேமில் வச்சப்போ இந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு. மாடியில் தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, ஃபெர்டிலைஸ் ஊற்றுறது எல்லாமே அவர் கூடயே வந்துடுவார். மார்னிங்கும் வந்து மாடியில் தண்ணி ஊற்றுவார். கூடயே வந்து என் துணைக்குன்னே வருவார். அதுக்கும் ஈவினிங்கும் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வருவார். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெயை அதிகமாக ஊற்றாமல் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கல்லை வச்சுட்டு மாறி மாறி சுட்டுட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட சுட சொல்லிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதுக்காக போயிட்டார். நான் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். பன்னீர் மசாலா கிரேவி தான் இதுக்கு வந்து கூட சப்பாத்தி கூட கிரேவி பன்னீர் மசாலா அதுதான் பண்ண போகிறேன். அதுதான் சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஏதாவது மசாலா ஐட்டம் தான் வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி க்யூப்ஸாக பண்ணி கொடுத்துட்டாரு. அதில் பாதி தான் எடுத்தோம். நைட்டு மட்டும்தானே, மீதி இருக்கிறது ஆதிராவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஆக்கிடலாம்னு சொல்லி இது மட்டும்தான் எடுத்துட்டோம். இனி அந்த கிரேவி ரெடி பண்ணணும்.